ஒரு கட்டம் ஏற்படும். ஐயோ! நமக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையேன்னு ஒரு கட்டம் வரும். கூட இருக்கக்கூடியவா, கூட பொறந்தவா ஒத்தருமே நமக்கு உதவலியேங்கர்ச்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஒரு கணம் ஹரிய நென. நிச்சயமா உனக்கு ஏதேனும் விதத்தில் ஒரு துணை கிடைக்கும். அன்னைக்கு வசிஷ்டர் சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. அப்பதான் அந்த வஸ்திரம் அப்படியே அவன் இழுக்க பார்க்கறான். 2 கையிலயும் பிடிச்சுக்கிறா. ध्येयः सदा सवितृमण्डल मध्यवर्ती नारायण सरसिजासन सन्निविष्टः. உன வேதம் சொல்றதே நாராயணா, நீ சவிதான்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாய் ஒரு கமலத்தில் சதுர்புஜத்தோடு அமர்ந்திருக்கின்றாயாமே. ध्येयः सदा सवितृमण्डल मध्यवर्ती नारायण सरसिजासन சந்நிவிஷ்டஹ கேயூரவான் மகர குண்டலவன் கிரீட்டிகாரி. எல்லா ஆபரணங்களும் பொருத்தி போட்டக்கூடிய அளவுக்கு மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோன்னு ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் பொருத்தி போடக்கூடிய அளவுக்கு ஆபரணம் தரித்துள்ள எம்பெருமானே. கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுகு ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணஹான்னு கேஷாதி பாதம் பாதாதி கேஷம் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லியிருக்கக்கூடிய விதத்தில் ஸ்வர்ண திருமேனியோடு இருக்கக்கூடியவனே. ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேஷஹா. அப்பா நீ இப்படி இருக்கியே, சங்க சக்கர கதாபானே, சங்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் யுத்தம் துவங்குவதற்கு. யுத்தத்தின் போது பயன்படுவதற்காக சக்கராயுதத்தையும் கதாயுதத்தையும் பிடித்திருக்கின்றாய். ஆஸ்வாசனப்படுத்துவதற்காக கமலத்தை ஏந்தி உள்ளாய். அஸ்திரங்களை தரித்தபடியால் பகவானே அஸ்திரீ என்கின்ற பெயரை பெற்றவன் நீ. ஸ்திரீயாக இருக்கக்கூடிய என்னை ரட்சிக்க வரமாட்டியோ? ஸ்திரீயை ரட்சிக்க அஸ்திரீ வரமாட்டானோ? ஆயுதங்களில் தலை சிறந்த ஆயுதம் சக்கராயுதம் என்று கூறுவர். ஆயுதா ஆயுதேஸ்வரஹா என்று அந்த சக்கராயுதத்தை தரித்துள்ள கண்ணா, எந்த அபலையை ரட்சிக்க வரமாட்டியோ? அன்னிக்கு அந்த பசுக்களும் கண்ணுக்குட்டியும் மழையால் பீடித்து தவித்துக் கொண்டிருக்கும் போது சக்கராயுதத்தை பிடிப்பது போல் கோவர்தனத்தையும் தூக்கி பிடித்தாயே. அந்த பசுக்களின் கூட்டத்தில் ஒருவள் இந்த திரௌபதி என்று நினைத்தாவது என்னை ரட்சிப்பதற்கு சக்கரத்தையும் சங்கத்தையும் ஏந்தி வரமாட்டியோ? சங்க சக்கர கதாபானே, ஒரு மிரள் பொம்மை கையில் ஆயுதம் இருப்பது போலவா உன் கையில் அழகு சேர்க்கக்கூடிய ஆபரணமாக இந்த அஸ்திரம் இருப்பது? ஆயுதம் பயன்படுத்துவதற்காக அல்லவா? இந்த ஸ்திரீயை ரட்சிக்க உதவவில்லை சக்கரம் என்றால் நீ அதை எதற்காக தரித்துள்ளாய் சங்க சக்கர கதாபானே? எத்தனையோ மனம் திகிரியாக புருணன் மணிவரமாக பொன்னாமூல பிரதிமருவாக மான் தண்டாக என்று கூறுவர்களே, அதற்கு பிரதிநிதியாக சுதர்சனத்தை பிடித்துள்ளாயே. உனக்கே சுதர்சனஹா, தரிசனத்தை கொடுப்பவன் என்று பெயராச்சே. தர்ஷனனாக இருக்கக்கூடியவன் நீ சுதர்சனத்தை பிடித்து என்னை ரட்சிக்க வரமாட்டியோ? சங்க சக்கர கதாபானே, எனக்கு தெரிந்தவரை நீ துவாரகா என்கின்ற ஒரு துவீபத்தில் மகா நகரிக்கு தலைவனாக துவாரகாதீசனாக இருக்கின்றாய். இந்த அபலை துவாரகா நிலையத்தில் இருக்கக்கூடிய உன்னை அழைக்கின்றேன், வேற யாரையும் அழைக்கல. ஒருவேளை சங்கு சக்கரம் பிடிச்சவரை கூப்பிடுறதா நினைச்சுண்டு நான் துவாரபாலகால கூப்பிடலப்பா. துவாரகா நிலைய துவாரகத்தில் துவாரகா என்கின்ற ஊரில் நிலை பெற்றிருக்கக்கூடிய உன்னை அழைக்கின்றேன். நான் அழைத்த பொழுது நீ சொல்லலாம், திரௌபதி நீ இருப்பதோ ஹஸ்தினாபுரம், நான் இருப்பதோ துவாரகா. இவ்வளவு தொலை தூரத்தில் உள்ளதே, நான் எங்கனே வருவதுன்னு கேட்கலாம். துவாரகா நிலைய. ஏனெனில் அன்னிக்கு ருக்மிணி பிராட்டி அழைத்த பொழுது துவாரகையிலிருந்து புறப்பட்டு வந்தவன் நீ. அவள் உன்னை அழைத்தது அச்சுதா என்று. சுத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷ்யமதாம் அகிலாத்தலாபம் துவை அச்சுதா. தொண்டரடி பொடி ஆழ்வாரும் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்றால். சுதி என்றால் கை நழுவுதல் விடுதல், அச்சுத என்றால் கைவிடுதல் இல்லாதவன். கைவிடுதல் இல்லாதவன் என்னை மட்டும் கைவிட்டால் உனக்கு அச்சுதன் என்கின்ற பெயர் தகுமோ? துவாரகா நிலையா அச்சுத.
பசுக்களை ரட்சித்ததால் கவாம் இந்திரஹா கோவிந்தஹா என்கின்ற பெயரை பெற்று கோவிந்தனாக இருக்கக்கூடிய கண்ணா, பசுக்களில் ஒருவள் நான் என்று நினைத்தாவது ரட்சிக்க வரமாட்டியோ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த. வேதங்கள் உன் கண்களை போற்றி பாடும்போது பூத்த தாமரையில் இருக்கக்கூடிய இதழின் படர்ந்த தன்மை மண்மையும் எப்படியோ அப்பேற்பட்ட நேத்திரங்களோடு கூடியவன் புண்டரீகாக்ஷன், ராஜீவாக்ஷன், அம்புஜலோச்சனன் சொல்றதே, அந்த அம்புஜலோச்சனன் கண்ணில் ஒரு திவளையாவது கருணை இந்த அபலை பக்கம் இருக்காதோ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாக்ஷ. பகவானே, நீ கிருதய கமலத்தில் இருக்கின்றாய். துவாரகையில் இருப்பவன் வர வேண்டும் என்றால் தொலை தூரத்தில் இருக்கலாம். என் ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய கண்ணா, நீ வருவதற்குமா நேரமாகிறது? துவாரகா நிலையாச்சுத கோவிந்த. இந்த அபலையை ரட்சிப்பதற்கு ஆரும் இல்லையே. சௌலபிய சௌஷீல்ய குணாத்மகனே பகவானே, உன்னை நான் அழைக்கின்றேன், உன் தோழி அழைக்கின்றேன், எனக்காக நீ வரமாட்டியோ? துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு 2 கையும் கூப்பி மேலோங்கி நின்றாளாம் திரௌபதி. அவளை ஒரு இழுத்தா அந்த வஸ்திரம் வந்துவிடும். திருமங்கையாழ்வார் விற்பன விழவும் கஞ்சனும் மல்லும்னு திருவல்லிக்கேணி பாசுரத்துல ஒரு கேள்வி கேட்டார். பெருமாளுக்கு கூக்குரல் கேட்டதாம், வஸ்திரம் அனுப்பணுமாம். எங்கேந்து வஸ்திரத்தை நான் அனுப்பன்னு நினைச்சாராம் கிருஷ்ணர். அப்பதான் நினைச்சாராம், இந்த 100 கௌரவர்களும் இந்த ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறாளே, இவர்கள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்த 100 கௌரவர்களுடைய பத்னிகளுடைய திருமாங்கல்ய சரடிலேந்து நூல் எடுத்து பெருமாள் ஒரு புடவை நெய்து அனுப்பினாரும் திருமங்கையாழ்வார் எடுக்கிறார். விற்பன விழவும் பாசுரத்துல அந்தகன் சிறுவன் அப்படின்னு எடுக்கிறார். அந்தகன் சிறுவன். அந்த வஸ்திரம் வர ஆரம்பிச்சுதா. அது வஸ்திரம் அல்ல, ஆச்சாரியர் எடுத்த பெருமாளுடைய கருணா அலைங்கிறது புடவையா வந்துதான். அது அவன் இழுக்கிறானா, ஒரு புடவை இப்படி முடிஞ்சா இன்னொரு புடவை வருதான். முடிய மாட்டேங்கிறது. இழுக்கிறாள், கைவலி வந்து அது ஒரு மலையாக குவிந்ததாம். அப்போது கூட திரௌபதியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிருஷ்ணான்னு கூட்ட உடனே அங்க பகவான் இல்ல. ஆனா அந்த நாமத்தை கூட்டா பாருங்க. அந்த நாமம் எப்படி உடனே வந்து உதவித்தா. ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இல்லையே. அல்ல ஒரு செகண்ட் அந்த பகவான் கிருஷ்ணான்னு கூட்ட உடனே வந்தார். அதனாலதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவாய்மொழி வியாக்கியானத்துல கேட்டா, பர்த்தா அருகில் இருக்க செய்து 5 பதிகள் உட்கார்ந்து இருக்கா. அவ என்ன கூட்டுக்கணும்? யுதிஷ்டிரா பீமா அப்படின்னு கூட்டிருக்கணும். இவாளெல்லாம் விட்டுட்டா. இங்கோ இருக்க கிருஷ்ணரை கூட்டா. ஏன் அப்படின்னு சிஷ்யர் கேட்ட. ஒருவருக்கு 5 இருக்க செய்து எதற்கு காணும் அவனை அழைத்தது? அதுக்கு அந்த ஆச்சாரியன் பதில் சொல்றார், பர்த்தாவை பிடித்து கொண்டு பத்னியானவள் பந்தையில் நடந்தால் கல்லிடறினால் அம்மே என்னுமா போல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நடந்து போறா, கால் வந்து பத்னி கால்ல வந்து ஒரு கல் இடிச்சுடுறது. அவ துடிக்கிறா வழியில, அம்மா அப்படின்னு தான் கத்துவோம். பக்கத்துல சுரேஷ் அப்படின்னா கத்துவோம். அம்மா எங்கேயோ 1000 மைல் தள்ளி இருக்கா. எந்த பெயரை சொன்னால் வலி போகுமோ அததான் கூப்பிடுவோம். சுரேஷ்னு சொன்னா வலி வரும். இருக்கிற வலி போறாது, இவரை சொன்னா இன்னும் வலி வரும். அதனால கிருஷ்ணரை தன்னுடைய அம்மாவா பார்த்தாளாம் திரௌபதி. அவ தோழியா தோழனா கூட பார்க்கல. இங்க பெத்த அம்மா சாரே கிருஷ்ணர். பக்த ஜனவத்சலே விட்டலே பக்த ஜனவத்சலே கேஷிராஜே கேஷிராஜே பக்த ஜனவத்சலே. அந்த கிருஷ்ணர் அம்மா நினைச்சு கூட்டாளாம். உடனே உதவி.